உங்க விஜய் கொலை பண்ண வர்றேன்னா கொலை பண்ணி போட்டு விட்டு 20 லட்சம் தர்றேன்னா அடிங்கம்மா எங்க இழவெடுக்க எங்க உயிரை கொடுத்தண்டா லபடைக்க பாலுங்களா வெக்கமா இல்லடா. அவ சொல்றா எங்க வீட்டுக்காரை விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும். போ பையனூர் பங்களாக்கு போ, பெரிய வீடு தான், நிறைய ரூம் இருக்குது, படுத்துக்க. நாங்களா வேணாம். 41 பணத்தையும் விடியறதுக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டீங்களா? அது எப்படி? அம்மால போய் கேள்றா அது எப்படி போயிடா லபடிக்கா. எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் எவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான ஆட்சி நடக்குதுன்னு இந்த நாயோட பேச்சை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பெண்களை எவ்வளவு இழிவுபடுத்தி கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தி இந்த நாய் பேசுது. அதை கேட்டுட்டு சுற்றி இருக்கிறவங்க மனசாட்சியே இல்லாமல் கைத்தட்டுறாங்க. அவங்க வீட்டில் என்ன பெண்கள் இருக்கா இல்லையான்னு தெரியலை. விஜயை பிடிச்சிருந்தா பழையனூர் பங்களாக்கு போய் படுன்னு இந்த நாய் இவ்வளோ பேர் மத்தியில் தைரியமாக பேசுதே. இந்த நாயை எதை வச்சு அடிக்கலாம்? ஒரு ஆதிக்கத்தின் உச்சகட்டம் கூட சொல்லலாம். எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஆட்சின்றது அவங்க செய்த நன்மைகளை தீமைகளை பிரித்து காட்டுறதே தவிர இந்த மாதிரி கீழ்த்தரமாக பேசுகிறது கிடையாது. ஆட்சி இவ்வளவு கேவலமான ஆட்சி நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கும். அதுதான் நம்ம திமுக ஆட்சி. இவ்வளோ கேவலமான ஆட்சி நமக்கு தேவையா? நீங்களே சொல்லுங்கள். தயவு செய்து ஓட்டை பார்த்து யோசித்து போடுங்க.